ஹாய் கைஸ், நம்ம ஒரு பட்ஜெட்ல 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக விலை கொடுத்து வாங்க முடியாது, ஒரு லோ பட்ஜெட்ல வேணும், லோ பட்ஜெட்ல சவுண்டு கிளாரிட்டி நல்லா இருக்கணும், பேஸ் டெப்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்காக நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேனல் ரிமூவ் பண்ணிடுவோம். நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் மேட் பிளாக் கலரில் நம்ம சூப்பராக பேனல் ஓட்டியிருக்கோம். இம்போர்ட்டட் நாப் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பக்காவாக பேனல் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த பேனல் கஸ்டமைஸ்டாகவும் இருக்குது. கஸ்டமருக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம கஸ்டமைஸர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த பேனல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா கிளாசிக்காக ப்ரீமியமாக லுக்காக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த பேனல் சூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டேன்னா 24 உள்ள 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 3 டேப்பிங் வரும். 24 0 24 12 0 12 0 12 3 டேப்பிங் வரும். அதில் 24 0 24 நம்ம 10,000 mFT 50 வோல்ட் கெப்பாசிட்டர் நல்லா ஹெவியாகவே பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக பண்ணியிருப்போம். வித் 3510 மெட்டல் 3 ஓட மெட்டல் டேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஆடியோ போர்டு கொடுத்துருப்போம். வித்து சக்தியோட புள்ளாச்சி போர்டுக்கு நம்ம கொடுத்துருப்போம். 12 0 12 இதை நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணி 2 கூலிங் ஃபேனுக்கும் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்போம். 0 டிசியாக கன்வெர்ட் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கும் நம்ம ஜிடெக்கோட பஃபர் போர்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பஃபர் போர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ கிளாரிட்டி நல்லா தெளிவாக எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஜிடெக்கோட பஃபர் போர்டு வேலை செய்யுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 செட்டில் நான் அந்த பஃபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஆடியோகள் சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் இந்த செட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் போர்டு இப்போ கம்பல்சரி எல்லா செட்டிலையும் பஃபர் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லைட் தெளிவாக எடுத்து கொடுக்கும். பேஸ் உதறாமல், அதாவது சப்வூஃபர் உதறாமல், வைப்ரேஷன் இல்லாமல் என்ன பஞ்ச் அதை மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். தேவையில்லாமல் அதிகமாக ஆடியோ வருது அதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தெளிவான ஒரு ஆடியோவை நமக்கு கிறிஸ்டல் கிளியராக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஜிடெக்கோட பஃபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆடியோ செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிகேல 4141 ஐசி யூஸ் பண்ணியிருப்போம். 3 ஐசி யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஐசி நம்ம மோனோ பண்ணி சென்ட்ரல் சேனலுக்காக கொடுத்துருப்போம். இன்னொரு ஐசியை ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்காகவும், இன்னொரு ஐசியை 7 லெஃப்ட் 7 ரைட்டுக்காக கொடுத்துருப்போம். சப்வூஃபர் செக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம 4 ஃபீட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ராபோட்டோட மோனோ இந்த 4 ஃபீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருக்கு, ரிசல்ட் தரமாக இருக்கு. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேபிளில் ஏற்றி இந்த ஆம்பிளிஃபையர் நான் மேக் பண்ணேன். அந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் அருமையாக இருக்கு. இல்லை நீங்கள் 10 இன்ச்சு லோட் பண்ணிக்கலாம், 12 இன்ச் லோட் பண்ணிக்கலாம். 10 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பேஸ் அந்த அளவுக்கு இருக்கு. நீங்கள் 12 இன்ச்சில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படி பார்த்துக்கிட்டா நம்ம வீடியோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சி அப்படி பார்த்தா சக்தியோட பொள்ளாச்சிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தோன்னா அந்த எஸ்டிகேசி 4 ஃபீட் யூஸ் பண்ணாலும் ஹீட் இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். ஹீட் சிங்கு பார்த்தே தெரியும் உங்களுக்கு நல்லா பெருசாக ஹெவியாக போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். பேரிங் எடுத்துக்கிட்டே நம்ம அந்த அளவுக்கு தெளிவாக நல்லா பண்ணியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். பவர் செட்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் mm தான் நம்ம போட்டிருக்கோம். இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் போடுறேன். இன்ஸ்டால் ஐடி உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் அருமையாக வந்திருக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நியூ இயர் ஆஃபருக்காக மேக் பண்ணுது. இதோட ப்ரைஸ் டீச்சர் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கஸ்டமைஸ்லாம் பண்ணித்தரோம். நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியோட பண்ணித்தரோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். டாடா, பை பை.